என்னோட பேர் கீர்த்திகா. நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. அம்மா தான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து என்னை எம்ஏ பிஎட் வரைக்கும் படிக்க வச்சாங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் எழுதுறதுக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அம்மா தான் இருந்தாங்க. இப்போது எதிர்பாராத விதமாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மாவும் இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு துக்க வீட்டுக்கு போகிறதுக்காக அம்மா அன்னைக்கு கிளம்பி போனாங்க. போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிளம்பி போனாங்க அவசரமாக. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்கும்போது அம்மா லைட்டாக விழுந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பவும் கேட்கும்போது ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னாங்க. நானும் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு நானும் நியூஸ் பார்த்தேன். இப்போ ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி 6 பேர் பலி அப்படின்னு வந்தது. நான் அப்போ கூட அம்மாவுக்கு ஏதாவது காயம்தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அம்மா பீடி சுற்றி தான் கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாருமே படிக்க வச்சாங்க. ஸோ எனக்கு வந்து நிறையா சப்போர்ட். நான் எங்கே போகணுன்னாலும் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. வெளியே நான் அம்மா இல்லாமல் தனியாக போனதே கிடையாது. எங்கே போகணுன்னாலும் அம்மா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன பொறுமையாக எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. நிறையா எக்ஸாம்ஸ்லாம் எழுத கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் 4 மணி நேரம் எக்ஸாம் முடிச்சு வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. எங்கேயுமே தூரமாலாம் தனியாக போக மாட்டாங்க. ஆனால் எனக்காக நான் வந்து திருச்சி, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் படித்தேன். ஸோ அங்கே எல்லாமே வந்து எனக்காக தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம், ஓகே நீ பண்ணு அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கேனாலும் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாமே பண்ணாங்க. அந்த தனியார் பேருந்து வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாங்க அப்படின்றது சொன்னாங்க. அந்த ஸ்பீட்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இதே டிரைவர் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமும் ஏன் அவங்கள திரும்பவும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது புரியல எனக்கு. எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துலலாம் அலட்சியமாக இருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கலாம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே சிஎம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை இமீடியட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் வந்து உங்களை பார்ப்பாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட சிஎம் வரைக்கும் போயிட்டாங்க, அவங்க பேசுகிறாங்க, அப்போ கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து கலெக்டரும் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ வரைக்கும் நான் அது அரசு வேலையாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் படித்து பார்க்கும்போது அது அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கு சரியாக அது புரியல. அதாவது மீடியாலாம் வந்து அந்த ஆர்டரை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மீடியாலலாம் போட்டாங்க, இந்த மாதிரி இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்றப்போ. அப்போ தான் வந்து எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம சரி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லைன்றப்போ ஒரு ஆறுதலாக ஒரு வேலை இருந்துச்சுன்னா சரி அதை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்த காலம் அப்படின்ற அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, எந்த டைம் வரைக்கும் அப்படின்றது எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ அது எப்போ முடியுன்றதும் தெரியாது. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அது வருத்தமாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் சிஎம் செல்க்கு மறுபடியும் மெயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து எம்ஏ பிஎட் வரைக்கும் முடிச்சிருக்கேன். டெட் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க, அதுலேயுமே பாஸ் பண்ணியிருந்தேன். வேகன்சி அப்போ கம்மியாக இருந்ததுனால அதில் கிடைக்கல. ஸோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் சிஎம் செல்க்கும் மெயில் பண்ணியிருக்கேன். எஜுகேஷனல் மினிஸ்டருக்கும் மெயில் பண்ணியிருக்கோம். அவங்க நிறையா அந்த கட்சியிலேருந்துலாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்களும் வந்து எங்கள் சைடு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அரசு வேலை அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொடுத்தது ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஒரு ஜாபு. ஸோ அதை வந்து அரசு வேலைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நான் கேட்டது வந்து ஆசிரியர் பணி அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்த சொசைட்டியை நமக்கு உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு டீச்சர் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் சொசைட்டியை வந்து உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னை மாதிரி ஒரு 4 பேரை நானும் நல்லபடியாக வந்து உருவாக்குவேன் அப்படின்றது தான். இப்போ வந்து இந்த கொஞ்ச நாள் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது தெரியல. அடுத்து தனியாக இருக்கும்போது தான் கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கிற நாட்களில் நம்ம வந்து
இது பண்ணி தானே ஆகணும், கடந்து தானே ஆகணும். இப்போ வந்து 2-3 நாளாக அந்த இதுக்கு போயிட்டுருக்கேன், ஜாப்க்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க இன்னும் எதுவும் பண்ணல. சிஸ்டம் எனக்கு ஸ்க்ரீன் ரீடர்லாம் போட்டு கொடுக்கணும், அது அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொன்னாங்க, எனக்கு எதுவும் பண்ணல. இப்போ கம்ப்யூட்டரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஸ்க்ரீன் ரீடர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அது வச்சு தான் வந்து பண்ண முடியும். அது ஆடியோவாக வரும். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ ஹெட்செட்டு அந்த மாதிரிலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தரணும். இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே வந்து இதை விளம்பரப்படுத்துறதுக்காக பண்ணாமல் வந்து உண்மையிலே வந்து பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து பண்ணும் அப்படின்றது தான் கேட்குறேன்.